கோபம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு நெருப்பு. சில நேரங்கள்ல அது நம்மளை கத்த வைக்கும், சில நேரம் வருத்தப்பட வைக்கும். ஆனா அந்த நெருப்பை ஒரு பலவீனமா பார்க்காம அதை அடக்கி ஆள்றதுல தான் உண்மையான வீரம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, நபிகளார் காட்டி தந்த வழியில அந்த வீரத்தை எப்படி அடையலான்னு நாம இப்ப பார்க்கலாம். ஆமா, இந்த நிலைமையில நாம எல்லாருமே இருந்திருப்போம் இல்லையா? கோவத்துல நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க நம்ம மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு நொடி உணர்ச்சிக்கு நாம கொடுக்கற வேலை ரொம்பவே அதிகம். அப்போ உண்மையான வீரம்னா என்ன தெரியுமா? அது நம்ம உடம்புல இருக்கிற பலம் இல்ல, கோபம் வர்ற அந்த ஒரு நொடியில நம்மள நாமே கட்டுப்படுத்திக்கிறதுல தான் இருக்கு. நபிகளாரோட போதனைப்படி இதுதான் ஒரு உண்மையான வீரனுக்கான அடையாளம். சரி வாங்க, இந்த கோபத்தையே ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாம். அதை ஜெயிக்கிறத நம்மளோட மன வலிமையை அதிகமாக்குற ஒரு பாதையா பார்க்கலாம். நாம இப்ப பார்க்க போறது வெறும் டிப்ஸ் கிடையாது, நம்மளே மாத்திக்க போற ஒரு முழுமையான பயிற்சி. சரி, இந்த பயணத்துல நமக்கு வழிகாட்டுறதுக்கு நபிகள் நாயகம் 5 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகளை கத்து கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பை தேடுறதுல ஆரம்பிச்சு மன்னிக்கிறது வரைக்கும் இதுல ஒவ்வொன்றுமே கோபத்தை கட்டுப்படுத்த ஒரு பவர்ஃபுல் கருவி. சரி, வழி ஆன்மீக பாதுகாப்பு. பாருங்க, கோபம் வர்றப்போ நம்ம எதிரியே நம்ம மனசு தான். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்மளோட ஆன்மீக அடித்தளத்தை ஸ்ட்ராங் ஆக்குறது தான். கோபம் தலை தூக்குற அந்த செகண்ட்ல நாம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இஸ்லாமிய நம்பிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, கோபம் ஷைத்தானோட ஒரு தூண்டுதல்னு. அப்போ இந்த அஊது பில்லாஹின்னு சொல்றது அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு எதிராக ஒரு ஆன்மீக கவசம் போட்ட மாதிரி தான். சும்மா சொல்லி பாருங்களேன், அந்த செகண்ட்லேயே உங்க மைண்ட் ஸ்டேட் மாறதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கோபத்தோட வீரியம் உடனே குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்த மெத்தட் இது ரொம்பவே பிராக்டிக்கல், ஆனா அதே சமயம் பயங்கர பவர்ஃபுல். அதுதான் மௌனத்தோட சக்தி. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறதே. எவ்வளோ ஒரு உண்மையான வார்த்தை பாருங்க. கோபத்துல வர்ற வார்த்தைகள், ஐயோ, அதுதான் எத்தனையோ ரிலேஷன்ஷிப்ஸை உடைக்குது, வாழ்க்கை பூரா நம்மளை வருத்தப்பட வைக்குது. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு நிமிஷம் நாம மட்டும் அமைதியா இருந்துட்டா சரி பண்ணவே முடியாத எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம தடுத்துடலாம் இல்லையா? சரி, 3வது வழி நம்ம உடம்ப வச்சு பண்ற ஒரு மேஜிக் மாதிரி. யோசிச்சு பாருங்க, நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? பரவாயில்ல, நம்ம உடம்ப கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம பாடியை மாத்தினா மைண்டும் மாறும். இது ஒரு சிம்பிளான ஆனா செம பவர்ஃபுல்லான சைக்காலஜி. இப்போ நீங்க நின்னுட்டு இருக்கும்போது தான் கோபம் வருதுன்னு வைங்க, உடனே உட்காந்துருங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா நீங்க உட்கார்ந்த உடனே உங்க உடம்போட அந்த ஆக்ரோஷம் இருக்குல்ல, அது தானாவே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மாறுது. என்னது, உட்காந்தும் கோபம் போகலையா? அப்போ அடுத்த ஸ்டெப்பு, படுத்துருங்க. நம்ம பாடி எப்போ ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போகுதோ அப்போ கோபத்தோட அந்த தீவிரம் ஆட்டோமேட்டிக்கா வடிய ஆரம்பிச்சிடும். இது நம்ம உடம்ப வச்சு நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு சூப்பர் டெக்னிக் இல்லையா? 4வது வழி ரொம்பவே அழகான ஒரு உருவகத்தை யூஸ் பண்ணுது. அது என்னன்னா, நெருப்பும் நீரும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண இது ஒரு அற்புதமான வழி. அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த கம்பேரிசனை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. கோபம் அது ஒரு நெருப்பு மாதிரி, அதை நம்மளே பொசிக்கிடும். சரி, நெருப்பு அணைக்க ஒரே வழி என்ன? தண்ணி தானே. இங்க அந்த தண்ணி தான் உளு, அதாவது இஸ்லாமிய முறைப்படி செய்யற அங்க சுத்தி. நபிகளாருடைய இந்த அறிவுரை அந்த நெருப்பு தண்ணி உருவகத்தோட லாஜிக்க ரொம்ப அழகா விளக்குது. பாருங்க, உளு பண்றது வெறும் நம்ம உடம்ப சுத்தம் பண்றதுக்கு மட்டும் இல்ல, அது நம்ம மனசுல ஏறிற அந்த கோபம்ங்கிற நெருப்பை அணைக்கிற ஒரு ஆன்மீக பிசிக்கல் ஆக்டிவிட்டி. சரி, இப்போ நாம பார்க்க போறது தான் இதுலயே ஒரு உச்சகட்டமான நிலை. கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுல இதுதான் கடைசி மற்றும் மிக உயர்ந்த ஸ்டெப். அதுதான் மன்னிப்பின் வலிமை. ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்க. உங்களை கோவப்படுத்தினவங்களை பழிவாங்க உங்களுக்கு முழு சக்தியும் எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா அந்த இடத்துல நீங்க அவங்கள மன்னிக்கிறீங்க. அது பலவீனமே இல்ல, அதுதான் வலிமையோட உச்சகட்டம். இது ஒரு சாதாரண மெச்சூரிட்டி கிடையாது. இப்படி ஒரு பெரிய விஷயத்தை நாம செய்யும் போது அதுக்கான பலனும் கண்டிப்பா பெருசாதானே இருக்கும். இந்த உலகத்துல நம்ம காட்டுற இந்த ஒரு நிமிஷம் பொறுமைக்கு இறைவன் நம்ம இதயத்தை நிரந்தரமான ஒரு அமைதியால நிரப்புவானே இந்த நபிமொழி நமக்கு ஒரு கேரண்டி கொடுக்குது. சரி, இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். இந்த 5 டூல்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதுகாப்பு தேடுறது, மௌனமா இருக்கிறது, நம்ம பொசிஷனை மாத்துறது, உழு செய்யறது, கடைசியா மன்னிக்கிறது. கோபங்கிற புயல் நம்ம வாழ்க்கையில எப்ப அடிச்சாலும் நம்மளை காப்பாத்த போற லைஃப் போட்ஸ் இதுதான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எப்பவும் மறக்கவே கூடாது. கோபத்துல ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம எடுத்துக்கிற அந்த ஒரே ஒரு செகண்ட் நிதானம் இருக்கே, அது நம்மள வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடிய வருத்தங்கள்ல இருந்து காப்பாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம்.
அதனால அடுத்த தடவை கோபம் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது நீங்க எப்படி உங்க உண்மையான வலிமையை, அதாவது உங்களையே நீங்க கண்ட்ரோல் பண்ற அந்த வலிமையை காட்ட போறீங்க.